அழைத்துக் கொண்டு பகவான் வென்றை கொண்டு விட. பந்தி கோழி கிடாவரி எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்டதும் சரி சரி உடனே மாடுகள் எல்லாம் சரி அழகாக ஆண்டவனை தொழுது நிற்கிறார். 21 மாணவர்களும் ஆண்டவனை நிறுத்தி தொழுது கொண்டிருக்கிறார். எப்படின்னா இறைவா எங்களுடைய பூர்வகத்தில் நீங்கள் பதிவு செய்திருக்கின்றீர்கள், ஆகையால் கண்டிப்பாக எங்களுக்கு அடைகள் வேண்டும் என்று சொன்ன போது சரிதான் 21 மாணவர்கள் இறைவனை நோக்கி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். உபரி அருளும் சிவலிங்கமே உயிரே உறவே சுயம்புலிங்கமே உன்னை பாட பாட இருக்குது சிவலிங்கமே பாடலில் இசையே சிவலிங்கமே உன்னை பாட பாட இருக்குது சிவலிங்கமே பாடலில் இசையே சிவலிங்கமே என் உயிரே என் உறவே சுயம்புலிங்கமே உன்னை பாட பாட இருக்குது சிவலிங்கமே பாடலில் இசையே சிவலிங்கமே. முக்கடலின் ஓரத்திலே முத்திதர சோலையிலே முத்துமலர் பூமியிலே உலாவர செல்லரிலே முக்கடலின் ஓரத்திலே முத்திதர சோலையிலே முத்துமலர் பூமியிலே உலாவர செல்லரிலே அழகிய உவரியிலே அமர்ந்திருக்கும் வையிலே அழகிய உவரியிலே அமர்ந்திருக்கும் வையிலே கருணையின் உள்ளமே சிவலிங்கமே கருணையின் உள்ளமே சிவலிங்கமே உன்னை பாட பாட இருக்குது சிவலிங்கமே பாடலில் இசையே சிவலிங்கமே. தேடு வைகாசி விசாகத்தில் வருவாரே ஓம் நம சிவம் தந்தன் குளிரிவானாரே தேடு வைகாசி விசாகத்தில் வருவாரே ஓம் நம சிவம் தந்தன் குளிரிவானாரே உன்னை செய்ய கலங்கி உலகில் கங்கை காணும்
ஆமா, பூலோகத்தில் நிறைய மந்திரவாதி சுத்தி உனக்கு எனக்கு என்ன சொன்னா ஒரு எலுமிச்சை மரத்தை லேசா சுத்தி கொண்டு உன் வீட்டு நடையிலே போட்டு போயிருப்பான். இப்படிப்பட்ட மந்திரவாதிகளை மதத்தை எடுப்பதற்காக முதலாவது உனக்கு இடத்தை பெறுகின்றேன். பின்னாடி போவன் வந்த தந்திரக்காரன். ஆமா, கொட்டைக்கும் கோழிக்கும் போவா. ஆமா, அவரு என்ன செய்கிறான்? அவரை தங்களை விட்டு சரி தானே கழுவுகிறார். ஆமா, அப்படி மேலும் சரி மண்ணடியை பதிவு வைக்க வர வேண்டும். ஆமாப்பா, வானமதி படம் தெரிய வேண்டும். சரி சரி நல்ல சூரியனை வெள்ளை பிரபல நடுநிலைக்கு எடுத்து வைக்க வேண்டும். அதுவும் தருகிறேன்ப்பா. வருந்தி கும்பிட்டு ஆமா, நல்ல பிள்ளை பேர் உண்டாகும். ஆமா, மேலும் கோழி போர் பொருக்கத்தை போட வேண்டும். சரி, கோழி 4 மணிக்கு கூவுக்குழி, கோழி 2 மணிக்கே கூவும். அது கோழி கூவுறதுல என்பவராகி அப்பன் சுடரிமான சுவாமியாக இங்கு கூவாராம். அதாவது எப்படி கோழி கூவைகின்ற போது வெளியே வருகின்ற போது மண்டையடி அடிச்சு கொள்வாராம். ஆமா, இப்படிப்பட்ட வரத்தை வாங்கிவிட்டு மீண்டும் மாணவராக வருகையில பகவான் கொடுக்க. சரி, இந்த மாணவர்களுக்கு பகவான் கொடுத்த வர போதாது என்று சொல்லி இந்த வரம் போதாயானே, இந்த வரும் தாயரனே, இந்த வரம் போதாதே, இந்த வரம் தாயரனே. எங்கே போக வர வேண்டும் தெரியும். சம்பவம் பொன்னி விட்டலே மதியே
காலத்தில் காவதிலே சோழியிலே செல்ல வர வேண்டும். சரி சரி வண்டியச்சு முடிக்கவர் வண்டி பிளாக்களை சொல்ல வர அந்த வேண்டும். வரம் வருகிறது. செந்திருப்பதி ஆதரை சிறப்பாய் கூடிய கொள்ள வர வேண்டும். ஆமையா ஆமா சென்று அதாவது தேரடிவார் நாடகம் என்ற தெருவிலே ஒரு பூசையை வாங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகி சிவபெருமானத்தை பூசை கேட்டுக்கொண்டு கேட்ட விலங்குகள் தவறாம இருக்க வேண்டும். ஆகப்பா ஆண்டவர் ஆனதெல்லாம் தவறாம இருக்க வேண்டும். ஒரு தவறு இருக்காதப்பா நான் தருகிறது கரு உருவாகவே இருக்கும். உன்னுடைய கையதினால் சரி உலகமெங்கும் ஒரு பூஜை தாரி வென்றார். வேலுமலைக்கு உங்களுடைய கையினால் உலகம் ஒரு பூஜை தர வேண்டும். ஆண்டவனிடத்தில் சொல்வாரப்பா சுவாமி என்ன கேட்ட வரங்களை கேட்டபோது இல்லை இல்லை என்று சொல்லாமல் தந்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? ஆமா. இந்த தந்த வரங்கள் எல்லாம் தவறாமல் இருக்க வேண்டுமையானால் நீங்கள் நம்மை பூலோகத்தில் போகின்ற பொழுது பூலோகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் எனக்கு தரமாட்டேன் மறுத்து விடுவார்கள். ஆகையால் உங்கள் கையினால் இந்த இடத்தில் முதல் பூசையை தாருங்கள் என்று சொன்ன போது தேவர்களேப்பா தேவர்களே மார்களுக்கு விடுதலை சென்றும் பூசை போட்டு கொடுங்கள் என்று சொல்கின்றார். தேவர்கள் எல்லாம் வட கைலாசபுரத்துக்கு வருகின்றார்கள். வட கைலாசபுரத்தில் வந்து பெரிய பொட்ட காடு. அந்த படர்ந்த பொட்ட காடில் உலங்கி வளர்ந்த ஒட்ட ஆலமரம். படர்ந்த ஆலமரம் மூட்டில் அழகாக பீடத்தை போட்டு மாயாண்டி சுடலைக்கு என் அப்பராஜி சுந்தரபால சுவாமிக்கு பூஜை போட்டு கொடுக்கின்றார்கள். எப்படி கொடுக்கின்றார்கள் அம்மா? எப்படி போட்டு கொடுக்கின்ற சொல்லு சொல்லு. கையில எங்கிரியானதே ஒரு நாள் மட்டும் பீடத்தை போட்டிருக்கேன். ஒரு நாள் மட்டும் எவ்வளவு இருக்கும்? 6 அடி உயரத்துக்கு பீடம் போட்டிருக்கேன். ஒரு 6 அடி உங்க கைக்கு 6 அடியா? அதாவது இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. 6 அடி சொன்ன ஒரு மனிதனுடைய வளர்ச்சி 6 அடி சொன்ன அவங்கவன் கைக்கு அவனுடைய உடம்பு வந்து 6 அடி 6 அடி 5 அடி இருக்கக்கூடிய மனுஷன் அவங்க கரெக்ட் 6 அடி வரும். சரிதான். 6 அடி உயரத்துக்கு ஒரு பீடத்தை போட்டிருக்கேன். பீடத்துக்கு உயரம் ஒரு பெரிய கும்ப கலசம் வச்சிருக்கேன். கும்ப கலசத்துக்கு ஒரு தென்னம்பூ சாத்தி இருக்கிறேன். பலமான குடமான வைத்திருக்கிறேன். பாக்கி வெற்றில இளநீர் எல்லாம் போட்டு வெட்டி முறிச்சு தேங்காய் வெட்டி முடிச்சோம். தெளிவா சொல்லணும். தேங்காய் வெட்டி முடிச்சு உங்களுக்கு நிறைய பூசை போட்டிருக்கேன் சாமி. எப்பா சாமி நீ வச்சிருக்க பூஜை எனக்கு பிடிக்கலையே. ஏன் பிடிக்கல சாமி? ஆப்பிள காணும், ஆஞ்ச காணும், மாங்காய் பழத்தை காணும், கொய்யாவை காணும். சாமி எங்களுக்கு தகுதி இவ்வளவுதான் சாமிக்கு தரணும்னு நினைக்கிற இவ்வளவுதான் செய்ய முடியும். நிறைய தாரது ஒண்ணுதான், கொஞ்சம் தாரது ஒண்ணுதான். எங்கேயோ இருக்கவங்களை கூப்பிட்டு நான் தாரது சந்தோஷமா ஏத்துக்கிட வேண்டாமா சாமி? இப்ப நீங்க போட்டு பூஜை நல்லா இருக்கு. சரி. ஆனா எந்த பூஜை எனக்கு பிடிக்கல. என்ன பூஜை வேண்டுமா? அதுக்கு பகட்டுக்கு அங்கே பூஜை வேணும். அதுக்கு முதல் படத்துக்கு அங்கே பூஜை வேணும். ஆசை உடனே சொல்லுவான நல்ல பூஜைகள் வேணும். செய்து கைகட்டி கொடுங்க. மகுட சத்தம் கேட்கணும். அப்படி தனியா வந்து ஆடணும். நாக்கு வெட்டி ரத்த விட வேண்டும். மங்கை வெட்ட வேண்டும், மங்கை வெட்ட வேண்டும். இப்படிப்பட்ட வரங்கள் எல்லாம் கேட்ட போது தேவாதி தேவர்கள் சிவபெருமான சுவாமிக்கு பூஜை நடத்தி விட்டு கைலாசபதிக்கு ஓடோடி வருகிறார்.
சுவாமி சுவாமிப்பா. அதாவது சுடலமான சுவாமிக்கு நீங்க பூசை போட்டு கொடுக்க சொன்னீங்களே, ஆமா. அவங்க என்னெல்லாம் எங்கிட்ட கேட்கிறான் தெரியுமா? என்ன? கை வெட்டி கேட்கிறான், முழங்கை வெட்டி. முழங்கை வெட்டி கேட்கிறான், முங்கை வெட்டி கேட்கிறான், நாக்கு வெட்டி நிலவரி கேட்கிறான், பொய்முக வேண்டாம், பெரிய கல்யாணம் வந்து ஆட வேண்டுமா என்று சொன்ன போது ஆண்டவனாகி சிவபெருமான் நினைக்கின்றார், அந்த சுவாமிக்கு இப்படிப்பட்ட பூஜை கொடுக்க முடியாது, அவன் சொல்றது சரிதான் என்று சொல்லி சரி. பெண்ணை ரம்பை என்று சொல்லக்கூடிய ஒரு 2 பெண்ணை பிறவி செய்து காலிலே கச்சத்தை கட்டி ஆட சொல்லுகின்றார். 2 பெண்ணும் ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுது காலிலே கச்சத்தை கட்டிருந்து செலும்பில் இருக்கின்ற முத்தானது ஆமா. கலந்து மிகு கடியான் பாறையில் விழுகின்றதா. சரி. கடியான் பாறையை விழுந்த போது சிவபெருமான் காலால ஒத்துகின்ற போது சரிதான். பாறை 2ஆக உடைக்கின்றது. பாறை 2ஆக உடைகின்ற பொழுது ஒரு கட்டக்கடியா, ஒரு கட்டக்கடியா, 2 கடியா. அழகா மத்தளம் மகுடம் பேய்முக நாக்கு வெட்டி கருவி, முங்கை வெட்டும் கருவி, முழங்கை வெட்டும் கருவி, 2 கடியான் வந்து விளங்கதும் வந்து வணங்கி நிற்கின்றார். சுவாமி, என்னை பிறவி செய்த காரணம் என்னவோ? உன்னை பிரிவு செய்தது வேறு ஒன்றுமில்லை. அதாவது வடகைலாசபுரத்தில் மாணவர்கள் 21 பேர்கள் இருக்கின்றார்கள். அந்த 21 பேர்களுக்கு நீங்க கேட்டபடி பூசை கொடுக்க வேண்டும். அப்படியாக வார்த்தையை கேட்டதும் மாணவர்கள் கல்யாணமார்கள் அப்படி எப்படி பூஜைப்பட்டு ஒடுக்கின பாருங்க.